வணக்கம், வெற்றி அடைவோம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் 2023-2024 60 டேஸ் ஸ்டடி பிளான் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு பிகினர்ஸாக இருக்கீங்க படிக்கிறதுக்கு, இல்லை நான் ஆல்ரெடி படிச்சுட்ருக்கேன், இல்லை லாஸ்ட் குரூப் 4 எக்ஸாமில் 2-3 மார்க்கில் நான் விட்டுட்டேன் அப்படிங்கக்கூடிய யாராக இருந்தாலும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். 2023 நவம்பர் மாதம் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆக போகுது. 2024 பிப்ரவரி மாதம் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் நடக்க போகுது. இந்த எக்ஸாமுக்கு இன்னி வரைக்கும் நீங்கள் படிக்கலையா? கவலை விடுங்க. இனிமேல் வரக்கூடிய நாட்கள், அடுத்த 60 நாட்கள் நீங்கள் எப்படி யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய வெற்றியும் தோல்வியும் நிர்ணயிக்க போகிறது யாருமே கிடையாது, நீங்கள் மட்டும்தான். ஸோ இந்த வீடியோ ஸ்டடி பிளான் 60 டேஸ் ஸ்டடி பிளானை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் வாரம் உங்களுக்கு இனிமேல் ஷெடியூல் கொடுத்து குரூப் 4 எக்ஸாம், குரூப் 1 எக்ஸாம், குரூப் 2 எக்ஸாமுக்கு நம்ம கொடுக்க போகிறோம், ஷெடியூல் கொடுக்க போகிறோம். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் எனேபிள் பண்ணுங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம், இந்த குரூப் 4 எக்ஸாம் அதாவது தமிழகத்தில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய எக்ஸாம்ஸில் ஒன்று தான் இந்த குரூப் 4 எக்ஸாம். ஃபஸ்ட்டு இந்த குரூப் 4 எக்ஸாம்னுடைய பேட்டர்ன் எப்படி இருக்குது உங்களுக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா? இதனுடைய பேட்டர்ன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே சிங்கிள் எக்ஸாம் தான். ஓகேங்களா? ஒரே ஒரு எக்ஸாம் தான் நடக்க போகுது. அதுவும் ரிட்டன் எக்ஸாம் மட்டும்தான். நவம்பரில் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகி பிப்ரவரியில் இந்த ரிட்டன் எக்ஸாம் எழுதுவீங்க. இந்த ரிட்டன் எக்ஸாமில் மொத்தம் உங்களுக்கு எத்தனை கேள்விகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 கேள்விகள் இருக்கும். இந்த 200 கேள்விகளை நம்ம 2 பிரிவாக பிரிக்கணும். நான் 3 பிரிவாக இந்த 200 கேள்விகளை பிரிக்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு 100 கேள்விகள் வரும். இந்த 100 கேள்விகள் எதிலிருந்து வரும்? பார்ட் ஏல என்ன இருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ். சரி, இந்த தமிழ் அப்படிங்கிறது நீங்கள் ஸ்கூல் புக்ஸில் எங்கெல்லாம் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு 10ஆம் வகுப்பு தரம் தான். அப்போது நீங்கள் 6th-லேருந்து 10th வரை இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ஸ், அதாவது தமிழ் புத்தகங்கள் நீங்கள் படித்து முடிக்கணும். அப்போ 6th-லேருந்து 10th வரை படித்தால் போதுமா? நான் 11th 12th படிக்க வேணாமா நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 11th and 12th படிக்கணும். அதில் சிலபஸில் என்ன கவர் ஆகுதோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டால் போதுமானது. முடிஞ்சிச்சா? ஸோ நெக்ஸ்ட்டு நான் அந்த 100 கொஸ்டினை 75, 25ன்னு பிரிச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த 75 கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஜிஎஸ். அடுத்த 100மே ஜிஎஸ் தான். ஆனால் இது 75 ஜிஎஸ்ல நம்ம எடுத்துக்கலாம். இந்த 75 கொஸ்டின்ஸில் உங்களுக்கு என்ன வரும்? சயின்ஸு தொடங்கி கரண்ட் அஃபேர்ஸ், எக்கனாமிக்ஸ், பாலிட்டிக்ஸ், ஹிஸ்ட்ரி, ஓகேங்களா, யூனிட் 8, யூனிட் 9 இது எல்லாமே சேர்ந்து வர்றது தான் இந்த 75 கொஸ்டின்ஸ். அப்போது நீங்கள் பல்க் அமௌண்ட் ஆஃப் புக்ஸை நீங்கள் படிக்கணும். 6th-லேருந்து 12th வரை இருக்கக்கூடிய ஜிஎஸ் புக்ஸ், அதாவது சயின்ஸு, சோசியல் புத்தகங்கள், இதில் வரக்கூடிய வரலாறு, குடிமியல், புவியியல், பொருளியல், இது எல்லாமே நீங்கள் படிக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த 75 கேள்விகள். அடுத்து ரிமைனிங் இருக்கக்கூடிய 25 கேள்விகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மேக்ஸ். ஓகேங்களா? ஸோ மேக்ஸ். சரிங்க, இந்த மேக்ஸுக்கு நான் 25 கொஸ்டின்ஸ் வருது. இதில் எத்தனை கொஸ்டின்ஸ் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 25 கொஸ்டின்ஸுக்கு நீங்கள் 25 கொஸ்டின்ஸ் நீங்கள் கரெக்டாக போடும் பட்சத்தில் நீங்கள் தான் டாப்பர், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் கூட எடுக்கலாம். அந்தளவுக்கு தெளிவாக இருக்கும் பட்சத்தில். இல்லைங்க என்னால் முடியாது அப்படின்னா நீங்கள் 22, 20 + 23+ நீங்கள் எடுத்திங்கனாலே ஓகே அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரைட்டுங்களா? ஸோ இதுக்கு நான் என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும்னா அதே தான். 6th-லேருந்து 10th வரை இருக்கக்கூடிய இதுவும் 10ஆம் வகுப்பு தரம் தான். ஸோ இதில் இருக்கக்கூடிய மேக்ஸ் புத்தகங்கள், கணித புத்தகங்கள் இருக்கக்கூடிய கணக்குகளை படிக்கணும். சரி, இந்த 6th-லேருந்து 10th வரை இருக்கக்கூடிய கணித புத்தகங்களை படித்தா அந்த 25 கொஸ்டின்ஸுக்கு நான் எத்தனை கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி ஒரு 15+ கொஸ்டின்ஸுக்கு மட்டும் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். என்னங்க புத்தகத்தில் இருக்கிறதா கேட்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அது ஒரு ஃபார்முலா தான். அதை பேசிக்காக வச்சு உங்களுக்கு கேட்பாங்க. ஒரு 3லேருந்து 5 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் வரும். ஓகேங்களா? ஸோ ஒரு 3லேருந்து 5 கொஸ்டின்ஸ் எதுலேருந்து வரும்? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், அதாவது டிஎன்பிஎஸ்சியில் நீங்கள் லாஸ்ட் ஒரு 10 years கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்கணும். அதாவது 2013லேருந்து நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதுலேருந்து ஒரு 5லேருந்து 3 to 5 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது வரும். ரிமைனிங் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் நம்மளுடைய அந்த காம்படிஷன் லெவலை டிசைட் பண்ணக்கூடிய ஃபேக்டர். அதில் நீங்கள் எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு இருக்கா, நீங்கள் என்ன அவுட்டா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன், மொத்தம் 200 கொஸ்டின்ஸ். அந்த 200 கொஸ்டின்ஸில் 100 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது தமிழ், இன்னும் இருக்கக்கூடிய 100 கொஸ்டின்ஸில் 75 ஜிஎஸ், 25 மேக்ஸ், மொத்தம் இந்த 200 கேள்விகள். இந்த 200 கேள்விகளுக்கு நம்ம எத்தனை கொஸ்டின்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணால் நம்ம சேஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 175+. நெக்ஸ்ட் இயர் இன்னும் காம்படிஷன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஸோ பிகினர்ஸ் இதை பார்த்து பயப்படலாம் தேவை கிடையாது. ப்ராப்பர் நீங்கள் ஷெடியூல் போட்டு படிச்சிங்கன்னா ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். சரி, இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். இந்த சிலபஸில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸ்.
ஸோ இந்த சயின்ஸுக்கும் 6th to 12th வரை தான் படிக்க போகிறீங்க. இதில் இருக்கக்கூடிய எல்லாமே உங்களுக்கு என்னது 6th to 12th வரை இருக்கக்கூடியது தான். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நான் பிகினர்ஸாக இருக்கேன். நீங்கள் பர் டேக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிகினர்ஸாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இதில் நீங்கள் வீட்டில் இருந்து படிக்கிறவங்களா இருப்பீங்க, ஆஃபீஸ் போய் படிக்கிறவங்களா இருப்பீங்க, எப்படி வேணாலும் இருக்கலாம், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம். அப்போது மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 3 hours. என்னது குறைஞ்சது நீங்கள் 3 hours அப்படிங்கிறத படிக்கணும். ஓகேங்களா? இல்லைங்க, நான் வந்து ஒர்க் போயிட்டே படிச்சுட்ருக்கேன். எல்லாருக்குமே குறைஞ்சது 3 hours படிக்கணும். எப்படி படிக்கிறது அப்படின்னா, அந்த டைமை நீங்கள் தான் அலோகேட் பண்ணிக்கணும். இல்லைங்க, நான் ஃபுல் டைம் படிக்கிறீங்கன்னா நீங்கள் குறைஞ்சது ஒரு நாளைக்கு 5 to 8 hours அப்படிங்கிறது மஸ்ட். ஃபுல் டைம் அஸ்பிரண்ட்ஸுக்கு 5 to 8 hours அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சரி, இதெல்லாம் ஓகேங்க. நாங்கள் படிக்கிறது அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கணும். எந்த சப்ஜெக்டை நாங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 100 தமிழ், அடுத்த 100 ஜிஎஸ் ப்ளஸ் மேக்ஸ். ஸோ 75 25 அப்படிங்கிறது இருக்குது. ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃபோக்கஸ் நீங்கள் குரூப் 4க்கு படிக்கிறீங்கன்னா அது என்னவாக இருக்கும் அப்படின்னா, இந்த தமிழை முடிக்கிறதாக தான் இருக்கணும். இந்த தமிழ் அப்படிங்கிறது 6th to 10th ஸ்கூல் புக் தான். ஸோ இதிலேருந்து நம்ம மேக்ஸிமம் படித்து முடிச்சிடலாம். 6th to 10th ப்ளஸ் சிலபஸில் வரக்கூடிய எல்லாமே நீங்கள் பழைய புத்தகத்துலேருந்தும் எடுத்து படிக்கணும். என்னங்க புது புத்தகம் மட்டுமா அப்படின்னா, சிலபஸில் இருக்குல்ல, ஸோ நாங்கள் பழைய பக்கம் படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் தமிழுக்கு சிலபஸ் படி எங்கெங்கே என்னென்ன படிக்கணும் அப்படிங்கக்கூடிய வேர் டு ஸ்டடி வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து இருக்கக்கூடிய இந்த ஜிஎஸ், இதுக்கு 6th to 12th வரை இருக்கக்கூடிய புத்தகங்கள், இந்த மேக்ஸுக்கு 6th to 10th வரை இருக்கக்கூடிய புத்தகம், இது எல்லாமே நீங்கள் படிக்கணும். சரி, நான் படித்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு யாராக இருந்தாலும் சிலபஸ் எடுத்துக்கணும். சிலபஸ் டாபிக் இருக்கும். இந்த பக்கம் ஸ்கூல் புக்ஸ் எடுத்துக்கணும். ஸோ சிலபஸ் டாபிக் ஸ்கூல் புக்கில் எங்கே கவர் ஆகுது அப்படிங்கிறத நோட் பண்ணணும். நோட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே ஷெடியூல் போட்டு படிக்க போகிறீங்க. ஸோ இப்படி நீங்கள் அடுத்து ஒரு 60 நாளுக்கு நீங்கள் படிக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் ஷியோராக என்ன எடுக்கலாம், 175+ எடுக்கலாம். இதனுடைய டீட்டெயிலான வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் எல்லாமே சிலபஸ் படி இந்த இது எங்கே இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு ஜியாகிரஃபி இருக்குது இல்லையா, புவியியல், அதில் போக்குவரத்து, தகவல் தொடர்பு, மக்கள் தொகை அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்கும். சிலபஸில் ஒரு தலைப்பு இருக்கும். இதுக்கு நீங்கள் ஸ்கூல் புக்ஸில் எங்கே படிக்கணும், பேரழிவுகள், பேரிடர்கள், இது இருக்குது சிலபஸில் இருக்குது. அது ஸ்கூல் புக்கில் எங்கே படிக்கணும். இப்படி விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு இருக்குது, இது ஸ்கூல் புக்ஸில் எங்கே படிக்கணும். இது வேர் டு ஸ்டடி, இது எல்லாமே கிளியர் பண்ணி ஒரு வீடியோ நம்ம கண்டிப்பாக கொடுக்கலாம். நீங்கள் கமெண்ட் பண்ணும் பட்சத்தில் தொடர்ந்து இணைந்திருங்கள். முயல்வோம் வெல்வோம் வெற்றியடைவோம். நன்றி.